Hi friends, welcome to my channel, Tasty&easyvegmeals channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போறது ஒரு குயிக்கான சவுத் இந்தியன் வெஜ் மீல்ஸ் ஐடியா தாங்க பார்க்க போறோம். நம்ம செய்ய போற ரெசிபிக்கு வேண்டிய எல்லா பொருளும் வந்து நம்ம ரெடி பண்ணி கட் பண்ண வேண்டியதெல்லாம் கட் பண்ணி வச்சிட்டோம்னா இந்த வெஜ் மீல் வந்து நம்ம ஒரு 45 மினிட்ஸ்லயே வந்து சீக்கிரம் ரெடி பண்ணிடலாம். சோ வாங்க இந்த டேஸ்டியான வெஜ் மீல் எப்படி பண்றதுங்கிறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சுரக்காய் கூட்டு, அதுக்கு வந்துட்டு ஒரு 1/4 கப் அளவு பாசிப்பருப்பு, ஒரு 1/4 கப் அளவு கடலைப்பருப்பு வந்து குக்கர்ல போட்டு கழுவி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறமா ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு சின்னதாக ஒரு பச்சை மிளகாய், ஒரு தக்காளி, கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்புறம் 2 கப்பாக தண்ணி ஊற்றி நம்ம இதை விசில் வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு மிக்சி ஜாரில் ஒரே ஒரு துண்டு தேங்காய் எடுத்துக்கோங்க. நான் தேங்காய் பொடி எடுத்துருக்கேன். ஒரு 4-5 பல்லு பூண்டு போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் சீரகம், அப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தாளிச்சிடலாம். ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக வந்து ஆயில் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவு இது வந்து போட்டிருக்கேன் கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்குனது வந்து நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது நல்லா வணங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சொரக்காய் குட்டி குட்டியாக வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இதில் நான் சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு நல்லா வந்து இதை ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா சாட் பண்ணி விடுங்க. இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்பும் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா வந்து இது 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் நல்லா சாட் பண்ணி விடுங்க. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூளும் 1/4 டீஸ்பூன் அளவு மல்லித்தூளும் ஆட் பண்ணுறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம பருப்புலேயும் வந்து பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா வந்து நம்ம சாட் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவோட பச்சை மணம் மாறுற வரைக்கும் நம்ம இதை வந்து நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இப்போது காய் நல்லா வணங்கிடுச்சு. இதில் ஒரு 1/4 கப் அளவு தண்ணி நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி இந்த காய் நல்லா வந்து நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். இப்போது காய் வெந்துருச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இதை வந்து சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இது ரொம்ப நேரம் கொதிக்கணும்லாம் இல்லை, சும்மா மிக்ஸ் பண்ணி விட்ட அப்புறமா நம்ம பருப்பு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அது வந்து சேர்த்துலாம். பருப்பிங்க நல்லா வந்து ரெடி ஆகிருக்கு, நல்லா வந்து வெந்துருச்சு. இப்போ இதில் நம்ம பருப்பு வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து இதை கொஞ்சம் லூஸாக தான் செய்ய போகிறேன். கொஞ்சமாக ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் தான் செய்ய போகிறேன். ஸோ நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி வேணும்னா தண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் உங்களுக்கு கட்டியாக கூட்டு வேணும்னா வந்து அப்படியே விட்டுடலாம், நல்லா கட்டியாயிரும். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அவ்வளோதான். அடுத்ததாக வந்து உருளைக்கிழங்கு பொரியல். அதுக்கு உருளைக்கிழங்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, அப்புறமா கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு போட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இது ஒரு 10 மினிட்ஸ் மேரினேட் பண்ணுற வரைக்கும் நம்ம வேறு ஏதாவது வந்து அதில் அந்த டைமில் செய்யலாம். இப்போ நான் வந்து இதை ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். ஒரு ஃப்ரை பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோஸ் எல்லாம் வந்து போட்டுடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டிங்கன்னா அதோட மனம் வந்து வேறு லெவலில் இருக்கும் பொட்டேட்டோ ஃப்ரை. ஸோ இதை நல்லா வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பொட்டேட்டோ ஃப்ரை வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ இது நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு பாருங்கள். பொட்டேட்டோ வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. ஸோ ஒரு 10 to 20 மினிட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பொட்டேட்டோ ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போது அடுத்ததாக வந்து நம்ம கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சூடு பண்ணி கடுகு கருவேப்பிலை எல்லாம் போட்டுக்கலாம். அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் வந்து நான் கட் பண்ணதை ஆட் பண்ணுறேன். இது வந்து நீங்கள் வெங்காயம் இல்லாமையும் பண்ணலாம் கேரட் பீன்ஸ் பொரியல். நான் வந்து வெங்காயம் போட்டு பண்ணுவேன். அடுத்ததாக வந்துட்டு கேரட் பீன்ஸ் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூளும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து சாட்டே பண்ணி விடுங்க. இது நல்லா வந்து வணங்கட்டும் 2 to 3 நிமிஷம். இப்போது பச்சை மிளகாய் வந்து நான் மறந்துட்டேன், அதனால் இந்த டைமில் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஊற்றி இதை வந்து நான் சாட்டே பண்ணிக்கிறேன். இது வந்து சீக்கிரம் வெந்துருங்கிறனால தண்ணி நிறைய தேவைப்படாது. இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துட்டோன்னா நம்மளோட பொரியல் வந்து நல்லா வந்து வெந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமாக வந்து துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் தேங்காய் பொடி ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான், நம்மளோட பொரியலும் வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்த வேலையாக ரைஸும் வந்து நான் செஞ்சு எடுத்துட்டேன். ஸோ இப்போ நம்மளோட மீல்ஸ் வந்து நம்ம சர்வ் பண்ணலாம். சூப்பர் டேஸ்டியான மீல்ஸ் வந்துட்டு ஒரு 45 மினிட்ஸில் நம்ம ரெடி பண்ணியாச்சு. உங்கள் கையில் ஏதாவது ஃப்ரூட்ஸோ இல்லை சாலட் ஐட்டம்ஸ் குக்கும்பர் கேரட் இந்த மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா அதோட வந்து நீங்கள் சூப்பராக வந்து இந்த மீல்ஸை சர்வ் பண்ணலாம்.
என்கிட்ட மாம்பழம் இருந்தனால நான் குட்டியாக வந்து மாம்பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா தயிர். சூப்பர் டேஸ்டியான வெஜ் மீல்ஸ் வந்து ரெடி ஆச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபி வீடியோவோட உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். அண்ட் தென் டேக் கேர். பாய். தேங்க்யூ.